என் பெயர் கு திருவாசகம். கடலூர் மாவட்டம் பல்லம்படியைச் சார்ந்த நான் பாரம்பரிய மூலிகை மருத்துவம், சித்தர்கள் அள்ளிய சித்த மருத்துவத்தை பரம்பரையாக செய்து வருகிறோம். சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இதன் பெயர் பிரம்ம விருட்சம்னு பேர். பிரம்ம விருட்சம்னா பரலோகத்தில் இருக்குமா பாதாளத்தில் இருக்குமான்னு யாரும் நினைக்க வேண்டிய, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரைக்கு பேர் தான் பிரம்ம விருட்சம்னு பேர். பிரம்மனால் நம்ம தலையில் எழுதப்பட்ட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரம்ம விருட்சத்துக்கு உண்டு. இரத்தமே இல்லை, ஹெச்பி ஹீமோகுளோபின் இல்லை, அசதியாக இருக்குது, சோவையாக இருக்குது, அனிமிக்காக இருக்குது, ஒன்றுமே செய்யலை, கண் பார்வை குறைபாடாகிடுச்சு, உடம்பு அப்படியே படுத்தமாக எழுந்திருக்க முடியல, ஏஞ்சா உட்கார முடியல, மூட்டு வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பிரம்ம விருட்ச கீரையை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு நோய் 2 நோய் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்த்துரும். இந்த 4448 வியாதிகள் உலகத்தில், இந்த 4448 வியாதிக்கு இது வேலை செய்யும். சரியான மலம் கழிக்கலை, மலம் வெளியாகலைன்னு சொன்னோம்னா நல்லா கசக்கிட்டு சாறு ஒரு 10-20 மில்லி கொஞ்சம் பேர் உப்புகளில் போட்டு சாப்பிட்டோம்னா அரை மணி நேரத்துக்குள்ளே மலம் கழியும், பேதியாகிடும், கழிவுகள்லாம் வெளியேற்றிடும். உடல் வலி தாங்கலை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5 இனுக்குகள் இப்படி இனுக்கி எடுத்து இந்த 5-6 இனுக்கள், ஒரு ஜீரகம், பூண்டு, மிளகு, ஜீரகத்தை போட்டு ஒரு 200 மில்ல கொதிக்க வச்சு குடித்தோம்னா பட்டுன்னு நிற்க வைக்கும். எந்த வலியாக இருந்தாலும் நிற்கும். கேன்சர் வலியை நிப்பாட்டும், தலைவலி நிப்பாட்டும், கை கால் வலி நிப்பாட்டும், மூட்டு வலி நிப்பாட்டும், முதுவலி நிப்பாட்டும். மிகப்பெரிய அருமருந்து. உணவாகவும் ஆகிடும், மருந்தாகவும் ஆகிடும், ரத்த விருத்திக்கும் ஆகிடும். ஹீமோகுளோபின் ஹெச்பி கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ரத்தம் ஏறணும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சாறு, புழிஞ்ச சாறு ஒரு தேக்கரண்டி, அதே அளவு தேக்கரண்டி, அதே சம அளவு தேன் குழச்சி நக்கிட்டோம்னா காலை வேளையில் அப்படி ஜம்முன்னு ஏறும், ரத்தம் அப்படி வில்லுன்னு ஏறும். ஆனால் தேன் இல்லாத சாப்பிட்டிங்கன்னா பேதியாகும், தேன் சாப்பிட்டிங்கன்னா பேதியாகாது, ரத்தம் ஏறும். சமைச்சு சாப்பிட்டோம்னா முதல் நாள் சமைச்சு சாப்பிட்டோம்னா மறுநாள் உடம்பு அப்படியே டைட்டாக இருக்கும், அப்படியே இரும்பு மாதிரி ஆகிடும். அப்படியே எவ்வளோ இரும்பு சத்து உள்ளது, மிகப்பெரிய. சர்க்கரை வியாதிக்காரங்க, குறைபாடு உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா, தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை வியாதி அத்து போயிடும். அந்த சர்க்கரை குறைபாட்டினால் வரக்கூடிய மற்ற உப நோய் சுத்தமாக போயிடும். அவ்வளோ பெரிய அருமருந்து இது. சிறுநீர் சரியாக போகலை அப்படின்னு சொன்னோம்னா இதை பூவை கஷாயம் வச்சு குடித்தோம்னா, கைப்பிடி பூ எடுத்து கஷாயம் வச்சோம்னா சிறுநீர் சரின்னு வரும். அந்த சிறுநீரக மண்டலத்தை சூப்பராக சரியான முறையில் செயல்படுத்தக்கூடியது, அனைத்து நோய்களுக்கும் வரக்கூடியது. அனைத்து நோய்களும் தீர்க்கும். சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதி போகும், கால் எரிச்சல் போகும், பாதை எரிச்சல் போகும், மூட்டு வலி போகும், தலைவலி போகும், கரைச்சல் போகும், அனைத்தும் போகும். ஜுர மருந்துக்கு பெரிய மருந்து இது. அயல் நாடுகளில் இந்த காம்போட சூரணத்தை, இந்த காம்பை உருவிட்டு இதோட சூரணத்தை 6000 ரூபா வரைக்கும் அங்கே விற்கிறதா சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் 1500 கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. அவ்வளோ இதுலேருந்து எடுத்து பிழியக்கூடிய எக்ஸாக்டில் தான் மூட்டு வலிக்கு மருந்து எடுக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா இதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் மூட்டு வலிக்கு. அவ்வளோ பெரிய அருமருந்து. அருமையாக இதை பயன்படுத்தி பயனுடையவன் கேட்டுக்கொள்ளும்.